சார், நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றோம். 234 தொகுதி கூட்டணி நான் யார்ட்டையும் பேசல. இது வரைக்கும் ஒரு கூட்டணி உருவானா ஒரு குழுவை போடுவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டதே கிடையாது. நம்பர் 1 அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜனநாயக சக்திகளா இடதுசாரி சிந்தனை கொண்டு உருவான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்து வேற வழியே இல்லாதனால ஒரு ஜனநாயகமற்ற செயலை செய்யும்போது கேட்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. நீங்க உங்க கேள்விக்கே வர, ஒரு பண்ணையாருக்கு 500 சம்பளம் கொடுக்கறதுல 200 கொடுக்குறாங்க. அந்த பண்ணையார் அந்த மக்களுக்கு வேற வழி இல்ல, அவர் ஒரு உணர்வோட அந்த காசு வாங்குறாங்க. ஆனா ஒருத்தர் எந்திரிச்சு இல்ல நீங்க 200 வாங்கினது 500 தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது அவங்க செய்த செயல் யார் ஆதிக்கத்துல இருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன். சோ திமுக ஒரு ஆதிக்கவாதியா இருக்கிறாங்க. பெரியார் எதுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சாரு? அண்ணா எதுக்காக யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்களாம் எடுத்து கொஸ்டின் கேட்டார். எங்களுடைய வழி அவங்க திமுக கட்சி கூட்டணி தேர்தல் அரசியல்ல ஒரு ஆதிக்கமான மனநிலையை உருவாக்குறது. ஏன்னா காசு இவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட காசு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்ப கூட வில்லிவாக்கத்துல 10,000 டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேத்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் நான் காசுக்காக செலவு பண்ண போறது இல்ல. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரலன்னு தொகுதி ஃபுல்லா சொல்லிட்டேன். நீங்க உங்க மீடியா வச்சு எந்த தெருவுனா பாத்துக்கோங்க. நான் மக்கள் கிட்ட போறேன், ஒவ்வொரு ரோடா போறேன், தெருவா போறேன். மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ நாங்க பதிவு பண்றது, மாற்றத்தை உருவாக்கும் பொழுது மக்களை காசு கொடுத்து 3000 ரூபாய் 10,000 ரூபாய், இன்னைக்கு திமுகவோட இங்க இருக்க எம்எல்ஏ 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நாங்க வீடா போகும்போது குடும்பமா வராங்க. எங்களுடைய கட்சி நாங்க சொல்றோம், நாளைக்கே நாங்க ஜனநாயகத்துல இருந்து விலகணும்னா நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம், நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன். எங்களுடைய அரவணைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகம் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அது வந்தாங்க வரலங்கிறது பத்திக்காக நாங்க ஒரு பெரிய கூட்டணி வரக்காக சொல்லல. தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயகம் மலரணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் அது ஒரு கொள்கையா வச்சோம். திமுக ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கு, அதை நாங்க கண்டிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. 24 கட்சி சேர்ந்து இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் விலகிட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸ்ல நிறைய கட்சி விலகிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஒரு 4-5 பேர் எம்பிஸ் விலகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க கூடிய சேர்த்துல. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, அவர் நேத்தே பதிவு பண்ணிட்டாரு. அவர் ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனல், யாரும் இங்க அரசியல்வாதி கிடையாது. முதல் முறையில நிக்கிறாங்க எல்லாருமே. கட்சியோட கட்டமைப்புன்னு பார்க்கும்போது அவர் டீ குடிக்க ஒரு வாக்கிங் போயிருக்காரு தனியா. அதை மீடியா பதிவாயிருச்சு. அடுத்த நாளே திருப்பி அவர் 100 பேரோட போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்னார், நான் தனியா ஜாலியா வாக்கிங் போய் டீ குடிக்க தான் போனேன் நானு. அதை வேற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. மீடியா ஊடகங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் எங்க போனாலும் நீங்க கேட்ச் பண்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. 180க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் நாமினேஷன் நேத்தோட தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்க ஆரம்பத்தில் பதிவு பண்றோம். நீங்க சொன்னீங்க டெல்லியோட அழுத்தத்துக்கு என்டியோட போயிடுவாரு, சினிமா ரிலீஸ் ஆகலன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவாரு. எந்த அழுத்தத்துக்கும் இல்லாமல் 26 கட்சி கூட்டணி சேர்ந்து டெல்லி பிஜேபி எதுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. தனியால் ஒரு கட்சி, புது கட்சி, நாங்க நின்னு 234 கேண்டிடேட் போட்டு மக்கள்கிட்ட போற பாருங்க. இதுதான் இந்த வலிமை தான் எங்க கிட்ட இருக்கு. இந்த வலிமை தான் எங்க கிட்ட இருக்கு. அதிமுக உருவாக்கின 10 கட்சி, அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் மத சார்பட்டுன்னு சொல்லிட்டு போலி மத சார்பட்ட கூட்டணி கட்சி ஒழிச்சிட்டு இருக்க திமுக எதிர்த்து நின்னு நாங்க களத்துல போய் நின்னைக்கு சண்டை போடுறோம் பாத்தீங்களா? இதுதான் மக்களுடைய ஆதரவு. அது உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு மே நாள் அன்னைக்கு தெரியும். அவர் பாண்டிச்சேரி போனாரு. பாண்டிச்சேரியில அவ்வளவு மக்கள் இருக்காங்க. நேத்து தான் முதல் நாள் பாத்திருப்பீங்க. நேத்து பாண்டிச்சேரியில எந்த கட்சி வேட்பாளர் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா எல்லா தெருவிலையும் மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் எங்களை நோக்கி வந்துட்டாங்க. திருச்சி போறோம், 5 மணி நேரம் முடங்குது. அடுத்தது சுற்றுப்பயணம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியில இருந்து பர்மிஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பயணம் 21ஆம் தேதி வரைக்கும் நாங்க சொல்லும் பொழுது தமிழகம் மிகப்பெரிய வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு அலையை உருவாக்கும். அது மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குறத நான் பதிவு பண்றேன்.